ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ். இந்த 2026 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட ஒரு அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் வந்துருக்குங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். திருமலையிலேருந்து கிளம்பி திருவள்ளூர் போய் அக்கா ஃபேமிலியை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறாங்க. காஞ்சிபுரமில் நல்லா ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ் இருக்குது. அது இல்லாமல் காஞ்சிபுரம்னு வந்தாலே காஞ்சிபுரம் பட்டு சாலை தான் ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ அங்கே தான் போகிறோம். எப்படி என்ன போக போகுது தெரியல. எக்ஸ்ப்ளோரேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ட்ரிப்பு. ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபாக இருக்குது. என்னென்ன பண்ண போகிறோம் ஏதுன்றது ஒரு பிளானே இல்லாமல் இருக்குது. ஏன்னா சடனாக நேற்று எஸ்டர்டே நைட்டு தான் சொன்னாங்க இது மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லை. சரி போகிறோமே அப்படியே ஒரு வீலாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எடுத்தாச்சுங்க. வாங்க போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு மார்னிங் வியூ தாங்க. அது யாராலையும் அடிச்சுக்க முடியாதுங்க. ஒரு மைல்டாக அந்த கிளைமேட்டே சூப்பராக இருக்குங்க. ஆனால் நம்ம சென்னையில் தான் இருக்கோமான்னு தெரிலங்க. ஏன்னா ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி, ஏற்காடு இந்த இடத்துல எப்படி கிளைமேட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. காற்றுலாம் பயங்கர சில்லுன்னு அடிக்குது. சூப்பராக இருக்குங்க. ஆனால் மார்னிங் வைப்ஸ் அவ்வளோதாங்க. மெயின் ரோட பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 40 minutes ரீச் ஆகிடுவாங்க அக்கா ஃபேமிலி இருக்கிறதுக்கு. போகிற வழியில் அப்படியே அவங்க மாம் எல்லாத்தையும் பிக் பண்ணிட்டு நாங்கள் டைரக்ட் காஞ்சிபுரம் போவோம், காமாட்சியை பார்ப்போம். இன்சைடு வந்தாச்சுங்க கோயிலுக்கு. கொடிமரம் அப்படியே அந்த அதே மாதிரி தெரியுது இல்லைங்களா? இங்கே தாங்க உள்ளே போகிற வழி. செக்யூரிட்டி நிற்கிறாரு இல்லைங்களா? வந்து போய் உள்ள சாமியை பார்த்துட்டு இந்த பக்கம் தாங்க வெளியே வர வழி. நல்லா சில்லுன்னு இருக்குங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. என்ன மரம்னு தெரில, யாராவது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பழமா காயான்னு தெரில. அது உள்ளே ஒரு சின்ன பீடை மாதிரி வச்சுருக்காங்க. அது உள்ளே போயிட்டு வர்றதுக்கு. கோயிலுக்கு ஒன் சைடு பார்த்தீங்க இல்லைங்களா? இன்னொரு சைடு கொடி பக்கத்துலேருந்து இந்த பக்கம் இன்னொரு சைடுங்க. அந்த என்ட்ரன்ஸ் வந்தோம்னா இது வழியாக தான் உள்ளே போய் அப்படியே சுற்றி வரணுங்க. இலவச பிரசாத விநியோகம்லாம் இங்கே தாங்க போட்டிருக்கு. அப்படியே கோயில் ஒரு சுற்றி போனோங்க. அந்த பக்கம் போனோன்னா அப்படியே போயிட்டு சுற்றிட்டு வரலாங்க. கோயிலில் பிரசாதம் கொடுத்தோம்னா சாப்பிட்டு கைகள் வருதுக்கு இந்த பக்கம் தாங்க வராங்க. தனியாக கைகள் வருது இடமே வச்சுருக்காங்க. சைடு ஃபுல் வியூ உங்கள் கோயிலில். இங்கேயும் பாடிசன் கோயில் மாதிரி புறாலாம் வந்து நிறையா வந்துட்டு போகுதுங்க. என்னங்க ஏலகிரி, கொடைக்கானல் செம்மையாக ட்ரெஸ்லிங்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. கோயிலேருந்து அப்படியே வந்து பார்த்தோம்னா செம்மையாக இருக்குங்க. கோயில் குளம் சூப்பராக வச்சுருக்காங்கங்க. நைட் வியூ அழகாக டிசைனாக இருக்குது பார்த்தீங்களா? நைட் டைமில் லைட்டிங் போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்காங்க. நாலு பக்கம் சுற்றி இது மாதிரி வச்சுருக்காங்க டிசைனு. நம்ம வந்த வழி தாங்க. கோயிலோட இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ் இதாங்க. இந்த சைடு தான் நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோம். கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு ஸ்லிப்பர்ஸ் அந்த பக்கம் விட்டுருக்கோம் இல்லைங்களா? அதனால் இந்த குளத்துக்கிட்டே இப்போ தான் வந்திருக்கோம். இங்கேருந்து இப்படியே போய் அந்த பக்கம் லாங்கில் தெரியுது பார்த்தீங்களா? இன்னொரு கோபுரம், அதுதான் இன்னொரு வாசப்படிங்க. அப்படியே இங்கேருந்து நம்ம போயிட்டு ஒரு சுற்றி அந்த பக்கம் வந்துட்டோம்னா ஃப்ரண்ட் சைடில் கோபுரம் தெரியுதுங்களா? அந்த மிடில் இருக்கிறத தங்க கோபுரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பக்கம் அப்படியே ஃப்ரெண்டு கலசங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்ல கிளைமேட்டுங்க. இந்த கிளைமேட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, குளத்தை சுற்றி வந்துட்டோங்க. ஆல்ரெடி காமிச்சானுங்களா இன்னொரு வேன்னு சொல்லிட்டு அந்த வே லெஃப்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இதாங்க 3வது வே. ஆல்மோஸ்ட் சுற்றி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தோம்னா நம்ம வந்து வழியிலே போயிடலாங்க. ஸோ பொங்கல் டைமில் கரும்பு வச்சு ஃபுல்லாக இருக்குன்னு டெக்கரேட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை இனிமேல் தான் பண்ணுறாங்களான்னு தெரியும். ஒரு டெக்கரேஷனாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ தான். பட் இதுவே நல்லா டெக்கரேஷன் மாதிரி தாங்க இருக்குது. எவ்வளோ கரும்பு பார்த்தீங்களா? மேபி பொங்கல் டைமில் வர பக்தர்கள் இருக்க கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஃபுல்லாக கரும்பு தான் இருக்குது. அதான் இங்கே இந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கோபுர வாசலே வந்துருச்சுங்க. இதாங்க 4வது வாசல். நம்ம
பட் இது க்ளோஸில் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பார்த்த 3மே ஓப்பனில் இருந்தது. இது க்ளோஸில் இருக்குது. காமாட்சம்பல் தரிசனம் ஜலப்பிரசாதம்னு வச்சுருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இந்த பக்கம் தனியாக வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க, பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டருங்க. ஆர்ஓ பிளான்ட் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, கோயிலில் ஃபைனலாக ஒரு சுற்றி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு காமிச்சலைங்களா அந்த மரத்துக்கிட்டே வந்துட்டோம் பாருங்க. என்னன்றது கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ள எப்படி இருக்குது பாருங்கள். அந்த காய் பார்க்க பெரிக்கா மாதிரி இருக்குது, பட் என்ன மரம்னு தெரியல. ஆஃபீஸ் அலுவலகம்னு போட்டிருக்குங்க. ஏதோ ஆஃபீஸ் போல இருக்குது. ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா இங்கே வந்து கொடுக்கலாம் போலாங்க. தர்மகத்தாரை தண்ணி ரூம்லாம் வேறு இருக்குதுங்க. யாகசாலை. ஃபைனலாக நம்ம உள்ளே போயிட்டு அந்த இடத்துக்கே வந்தாச்சு. கொடிமரம் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கேயே வந்துட்டோங்க. ஃபைனல் ஒரு ஷாட் நம்ம கோபுரத்தை வேற மாதிரிங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக போய் பார்த்தாச்சு. ஒரு ரவுண்ட் சார்ஸ் வந்துட்டோங்க. நல்ல ஒரு வைப்பாக தாங்க இருக்குது. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு கோயில் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோயில் போயிட்டு காட்டு. அப்படியே அந்த கோயில் முடிச்சுட்டு வந்தோங்க. சிவன் கோயிலுங்க. அப்படியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க என்ட்ரன்ஸு செம்மையாக இருக்குங்க. கோயில் நல்ல பெரிய கோயிலாக இருக்குங்க. சிவன் கோயில் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபாரினர்ஸ் வந்து எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. இதில் விரைவு தரிசனம் 100 rupees. புது தரிசனம் நார்மலாக ஃப்ரீ காசு போல இருக்குங்க. சரியான ரஷ்ஷாக இருக்குங்க. எவ்வளோ ரஷ்ஷு பார்த்தீங்களா? டைம் ஆல்மோஸ்ட் 12ங்க. ஸோ அதனால் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் கூட ரஷ்ஷாக இல்லைங்க. இங்கே சிவன் கோயில் சரியான ரஷ்ஷாக இருக்குங்க. ஏகாம்பரநாதர் டெம்பிள் ரொம்ப ரஷ் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு பாகம் தாங்க. இன்னும் கியூ அப்படியே பின்னாடி வரைக்கும் போகுதுங்க. 100 rupees தரிசனம் வந்து எல்லாமே ஃபுல் ரஷ்ஷாக தாங்க இருக்குது. எல்லாம் வெளியே தெரியல. அது வரைக்கும் கோயில் நடை சாத்தி முடிச்சுட்டாங்க. நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே கொலை வியூ தாங்க. காமாட்சி கோயிலில் 4 பக்கமும் நல்லா சூப்பராக டெக்கரேட்லாம் பண்ணி அந்த ஃபவுண்டைன் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. எதுவும் இல்லைங்க, எதாவது சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு மேப் மட்டும் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்குங்க பார்க்க. அது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக புறா தாங்க அந்த பக்கம் பறந்துனே இருக்குங்க. அப்படியே குளத்துக்கு ஆப்போசிட்லேயே கொஞ்சம் டெட் அண்ட் வந்து பார்த்தோம்னா நந்தியில் நல்லா கலப்பாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா 2 கிளி ஜோடியாக உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நந்தி எல்லாம் ஒரு கலரில் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மரம் இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே அந்த காலத்தில் பெரியவங்க ஏதோ ஒரு மரம் வச்சுட்டு தாங்க போயிருக்காங்க. அது என்ன ஹிஸ்ட்ரி ரீசன் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க. பெரிய பெரிய மீன்லாம் வளர்க்குறாங்க. சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, கலர் கலராக இருக்குங்க. மழை வேற பெய்தா வெளியே வந்து நல்லா பயங்கரமாக சொல்லி குச்சி விளாட்றாங்க. சின்ன பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து. மழை பெய்யுதுங்க, தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. பறவைங்க எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெய்யறனால சேஃப்டியான இடத்துக்கு தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா பெருசு பெருசாக இருக்குங்க. மீனெல்லாம் பயங்கர பெருசாக இருக்காங்கங்க.
ஸோ அதில் ஒரு நல்ல விஷயங்க. மீனுக்கு சாப்பாடுலாம் போட்டு பயங்கரமாக வளர்க்குறாங்கங்க. பாருங்க எல்லாம் மேலே வந்து கீழே போகிறாங்கங்க. மழை பெய்யறதுனால குஷி ஆகிட்டாங்க போல் அவங்களும். எல்லாமே இந்த சுறா, சின்ன சுறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைஸில் தாங்க இருக்குங்க. கோயிலேருந்து அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் தாங்க பார்க்கிங் ஏரியா. இது ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியா தாங்க. கோயிலோட ஃபுல் கோபுரம் இது ஃபுல்லாகவே பார்க்கிங் தாங்க கொடுத்துருக்காங்க. நிறைய கார் நின்றுச்சு வரும்போது. இப்போ எந்த காருமே இல்லைங்க. நம்ம வீரநந்தா நிற்கிறா இருப்பாங்க, தனியாக துண்ணா நிற்கிறாப்புல. ஃபுல்லாக காராக தாங்க இருந்துச்சு இந்த பக்கம். இப்போ ஒரு கார் கூட இல்லைங்க. ரெஸ்ட் ரூம் கார்னரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பார்க்கிங் ஸ்பேஸாக தாங்க வச்சுருக்காங்க.